அரசருக்கு டெய்லியும் வாக்கிங் போறது வழக்கங்க. என்னைக்கும் போல அன்னைக்கும் அரசர் வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பிச்சைக்காரரை பார்த்துட்டு போறாரு. அப்படி போகும்போது கீழே கல்லு இருக்கிறது தெரியாம அந்த கல்லுல தடிக்க அரசருடைய கால்ல காயம் ஏற்பட்டுருதுங்க. உடனே அரசருக்கு பயங்கரமா கோவம் வருது. யாரு மேலன்னா அந்த பிச்சைக்காரர் மேல வருதுங்க. ஏன்னா அந்த பிச்சைக்காரரை பார்த்ததுனாலதான் சகுனம் சரியில்லாம நம்ம கால்ல அடிபட்டுருச்சு அப்படின்னு அந்த அரசர் நம்புறாருங்க. உடனே அந்த பிச்சைக்காரர்கிட்ட போயிட்டு கோவப்படுறாரு. உன்னைய பாத்துட்டு போனதுனாலதான் எனக்கு சகுனம் சரியில்லாம கால்ல அடிபட்டுருச்சு, இதுக்கு தண்டனையா நான் உன்னைய தூக்குல போட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டுட்டு அந்த பிச்சைக்காரர் சிரிக்கிறாருங்க. பிச்சைக்காரர் சிரிக்கிறத பாத்துட்டு அரசருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. உன்னைய நான் தூக்குல போட போறேன்னு சொல்றேன், ஆனா நீ சிரிக்கிறியா அப்படின்னு கோவப்பட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு, அரசரே என்னைய பார்த்ததுனால உங்களுக்காச்சும் பரவாயில்ல, கால்ல லேசா அடிதான் பட்டுச்சு, ஆனா உங்களைய பார்த்ததுனால எனக்கு இன்னைக்கு என்னோட உயிரே போக போகுது, அதை நினைச்சுதான் அரசரே சிரிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, யாருடைய சகுனம் யாருக்கு சரியில்லை? நாமளும் இப்படித்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில சர்வ சாதாரணமா சகுனம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பள்ளி கத்துறதாக இருக்கட்டும், இல்ல நாம ஏதோ ஒரு விஷயத்த நினைக்கும் போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்கறத ஒரு அறிகுறியா எடுத்துக்கிறதாக இருக்கட்டும். இன்னும் சில பேரு போடுற ட்ரெஸ்ல கூட இந்த ட்ரெஸ் போட்டா ராசி, இந்த ட்ரெஸ் போட்டா ராசி இல்லைன்னு ட்ரெஸ்ல கூட சகுனம் பார்க்க கூடியவர்களாக இருக்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, சகுனம் பாக்குறதே இறைவனுக்கு இணை வைக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம்னு சொல்றாங்கங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் இல்ல கெட்டதாக இருந்தாலும் அது இறைவனுடைய நாட்டப்படி நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சு நம்மளுடைய நாட்கள் நகர்த்துறதுதான் இறை நம்பிக்கை. அதை விட்டுட்டு கண்ணாடி கீழே விழுந்ததுனால கெட்டது நடந்துருச்சு, பள்ளி கத்துனதுனால நல்லது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது மிகப்பெரிய மூட நம்பிக்கைங்க. இன்ஷா அல்லாஹ் இது போல மூட நம்பிக்கைகள்ல இருந்து நம்ம வெளியில வந்து இறை நம்பிக்கைய நம்ம மனசுல உறுதிப்படுத்தணுங்க.